அனைவருக்கும் வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்கள் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை வீனஸ் தி ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுரேன். இந்த நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இரு பாலினத்துக்கும் இலக்கணம் அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி ஒன்று வச்சிருக்கு. பொதுவாக பெண்கள்லாம் இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டவங்க, ஆண்கள்லாம் இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சில இலக்கணங்கள் ஆன் டேட்டில் வரைக்கும் சொசைட்டியில் இருக்குது. மிக முக்கியமாக அந்த இலக்கணத்தில் இன்னை வரைக்கும் ரொம்ப குரூஷியலாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த அழகுபடுத்தி கொள்வது, மேக்கப் அல்லது குரூமிங், இதை பெண்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க, ஆண்களை காட்டிலும் அவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்குது, முன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அல்லது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் குரூமிங் மார்க்கெட் இருக்குல்ல, அது பெருசு தான். ஆனால் இது வரைக்கும் யாருமே நோட் பண்ணாமலே இருந்திருக்காங்க. எவ்வளோ பெருசு அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் 15,100 கோடி ரூபாய். இந்த சைடில் இருக்கக்கூடியவங்களாம் குரூமிங் சார்ந்த விஷயங்களில் ஆண்கள் நிறைய மெனக்கெடல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் நாங்கள் பெண்கள் தான், பட் இருந்தாலும் சொசைட்டி கொடுக்கக்கூடிய இமேஜ் இருக்குல்ல, நிறைய மேக்கப் போடுவாங்க, குரூமிங் பண்ணுவாங்கன்னு, அது இல்லை, நாங்கள் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லக்கூடிய பெண்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஸோ அப்படி நம்ம என்ன பேச நினச்சோம் அப்படின்னா, அழகுபடுத்தி கொள்ள விரும்பும் ஆண்கள் விசஸ் அழகுபடுத்தி கொள்ள விரும்பாத பெண்கள். இதான் நான் பேச இருக்க தலைப்பு. ஓகே, இந்த டாபிக் நம்ம எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பக்கத்தில் கூடிய ஆண்கள்லாம் இன்னைக்கு குரூமிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்கலாம் குரூமிங் பண்ணாதவங்க. குரூம் ஆறதுக்கு மேலே இருக்க ஃபோட்டோ காட்டுறேன், இதை பார்த்து முடிஞ்சால் அது யாருன்னு கண்டுபிடிங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க. தேர்ட் ரோல தேர்டா இருக்காங்களே மேலே, நீங்கள் முதல். ஓகே, அவரா? நீங்கள் தானே பஸ்? ஆள் கண்டுபிடிக்க முடியலையேங்க. கீழே வாங்க, அப்படி நில்லுங்க. ஆள் கண்டுபிடிக்க முடியல, சீரியஸ்லா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு யார் வந்திருக்காங்க எனக்கு சைடுல பார்க்கும்போது அவர் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இயர் அப்படி எல்லாம் பார்த்தோமா. இது காதா? எப்படி அதுக்குள்ள சைடு காதுல அண்ட் அதெல்லாம் பார்த்தா எப்ப அந்த டாட்டூ வச்சு கண்டுபிடிச்சிருக்கு அந்த பொண்ணு? இல்ல 10 கேமரால அந்த டாட்டூ யாரும் கேட்ச் பண்ணல. இங்க இருக்க கேமராமேன்லாம் இந்த பொண்ணு வந்துச்சு, ஒரே நிமிஷத்துல கையில இருக்க டாட்டூ கேப்சர் பண்ணிடுச்சு. அவ்வளவு ஃபோக்கஸ்ல இருக்காங்க அவங்க. இதுல பெருமை. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முன்னால இருக்க போட்டோல எப்படி இருக்காப்ல, இப்ப இருக்க இதுல எப்படி இருக்காப்ல, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்ன சேஞ்ச் ஒரு பாக்குறீங்க? அவர் இப்போ நார்மல் லைட்டா கட்ல இருக்காருல்ல, அப்ப இங்க ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தாரு, அதனால இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்காரு. ரைட், ஓகே, அடுத்து போலாம். நீங்க வாங்க. குரூமிங்க்கு முன்னால், இப்போ குரூமிங் பின்னால் இங்க இருக்காங்க. முடிஞ்சால் இது யாரும் கண்டுபிடிங்க. பீரோ தேர்ட் ஒன். பீரோ தேர்ட் ஒன் அவங்க இல்ல. நல்லா பாத்துக்குங்க. டிஃபிகல்ட்டா இருக்கு சார் ஆனா கண்டுபிடிக்க. இங்க இருக்க ஒரு ஆள் தான். ஃபைனல் சான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஒன். அவரும் இல்லை. யாருப்பா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரா ஒருத்தங்க வாங்க. ஜீரோ சென்டர் கிரீன் ஓவர் கோட். அவரா? நீங்களா பாஸ்? அவரும் இல்ல. என்னையா அது? எனக்கே ஆர்வமா இருக்கு. வேற யாரா வாங்க. சார் அந்த ஒயிட் வித் பிளாக். ஒயிட் வித் பிளாக் அவரா? நீங்களா பாஸ்? என்னையா அவரும் இல்ல. வேற மாதிரி. சார் செகண்ட் ரோ மிடில் கிரீன். ஏம்மா, இதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடாது. வாங்க, அடுத்து வாங்க. என்னப்பா இவ்வளோ டஃப் கொடுக்குறீங்க? நீங்க வாங்க. யாரு நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. இந்த பையன். எந்த பையன்? ஃபர்ஸ்ட் ரோவா? நீங்களா? அவரும் இல்ல. ஆனா வேற லெவல்யா நீங்க. ஆனா ஒரு குரூப்பையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கடா நீங்க. சார் ஒயிட். இந்த ஒயிட் நினைக்கிறேன் சார். அவரும் இல்ல. போயா. யார் யாரு சொல்லிங்க, நானே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் ரொம்ப நேரமா. யார் இந்த உட்காந்துருக்காரியா? வாயாங்க. மொத்தம் ஒரு குரூப்பையே கதற விட்டுருக்கேன் நீ. என்னடா சரியான சேஞ்ச் ஓரியானா? இங்க பாருங்க.
எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு 4 வருஷத்துக்கு? சார் பேசிக் ஸ்கின் கேர் மட்டும்தான் சார், மேக்கப்லாம் எதுவும் இல்லை, பேசிக் ஸ்கின் கேர் தான். சூப்பர் பிரதர், சரியான Thank you, டிரான்ஸ்ஃபர்மேஷன். thank you, பெஸ்ட் thank விஷஸ். அரே பாய், கொரியன் பாய் சார் அவர்தான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே கொரியன் பாய்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்களே. எந்த ஊர் நீங்க? நான் ராஜபாளையம். ராஜபாளையமா? எப்படி இந்த சேஞ்ச் ஓவர்? இது வந்து 2 இயர்ஸில் கொடுத்த சேஞ்ச் ஓவர் தான் சார் இது. 2 வருஷத்துலையா? ஆமாம் சார். எப்படி 2 இயர்ஸ்ல? ஃபஸ்ட்டு நான் ஜிம் போனேன். ஜிம் போனோடனே என் ஃபேஸ் கட் மாறுச்சு. மாறினோடனே சரி நம்ம இன்னும் க்ரூம் பண்ண என்னென்னா ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவோம். ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் லாங் ஹேர் வச்சதும் ஒரு சிமிலராக கொரியன் மாதிரி இருந்தனால அதையே பிடிச்சி வந்துடுவோம். நமக்கு ஒரு யூனிக் வே கிடச்சிருச்சுல்ல, அதனால் அப்படியே பிக்கப் பண்ணி வந்துட்டேன் சார். ஆக்சுவலாக இப்போ இங்கே இருக்க நீங்கள் எந்த வித உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்காமல் சொல்லணும். ஓகே, ஒளிவு மறைவு இல்லாமல். இந்த பர்சனாலிட்டிக்கும் இந்த பர்சனாலிட்டிக்கும் இந்த பர்சனாலிட்டி நல்லா இருக்கு. இந்த பர்சனாலிட்டி தான். இன்னைக்கு நீங்கள் வந்து க்ரூமிங்லாம் பண்ணுறீங்க. வெளில இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் க்ரூம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் சொல்வீங்க? சார் புளிச்ச தயிர். புளிச்ச தயிர்? நார்மலாக புளிச்ச தயிர் இருக்குல்ல சார், அதை நம்ம கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு முள்தானி மெட்டி வாழைப்பழ தோல் இருக்குல்ல சார், அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வாழைப்பழ தோல் வச்சு நம்ம இழுத்தோம்னா நம்ம டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். இது யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது. இது ஓகே, இந்த டீடன் பவுடர்லாம் வேண்டாம். பவர்லாம் வேணாம். இது எங்கள் அம்மா சொன்ன டெக்னிக். அதை வச்சு தான் நான் வெயிலில் சுற்றிட்டு இருக்கும்போது நான் பிளாக் ஆகிட்டேன். என் ஃபோட்டோ இப்போ பிளாக் ஆகிருப்பேன். நான் பிறக்கிறப்ப ஒயிட்டாக தான் இருந்தேன். அப்புறம் டேன் ஆகிட்டு வெயிலில் சுற்றி டேன் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு இது பண்ணி அந்த டேனை போக வச்சாங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இது வந்து ஒரு சீக்ரெட் டெக்னிக். இது யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, வேறு வீட்டில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்லாம் சொல்லுங்களேன். சோறு வடிச்ச தண்ணியை வச்சு தலைக்கும் அது தலைக்கும் போட்டு மூஞ்சிக்கும் போட்டால் ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகும் அது. ஓகே, அதுக்கப்புறம் நைட்டு வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த வடிகட்டின பீட்ரூட் இருக்கும்ல மித்தம் இருக்கு, அதையும் மூஞ்சிக்கு நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஓகே, வேறு தக்காளி இருக்குல்ல சார், தக்காளி 2ஆக கட் பண்ணிவிட்டு சுகரையும் காஃபி தூள் இருக்கு சில டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ரஃப் பண்ணிவிட்டு குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார். நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணுங்க சார். காரணம் ஒரு பொண்ணு சார், அதுக்கு என்ன பொண்ணு புரியலையே. ஒரு 5 இயர்ஸ் பேக் நான் லவ் ப்ரொபோஸ் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு, நீ வில்லேஜ் பாய், நீ ஃபேரா இல்லை, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அது நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு சரி அதை விட நம்ம பெஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு மாறினது இந்த லெவல். அப்போ நான் வில்லேஜ் பாயாக இருந்தேன், இப்போ நான் ட்ரெண்டிங் பாயாக மாறினேன் சார். 5 நாள்ல மாறிட்டீங்களா சார்? 5 நாள்ல மாறிட்டீங்களா? 5 இயர்ஸ் பேக். 5 இயர்ஸ் பேக் ரொம்ப மன உளைச்சலாகி மாறினேன் சார். இப்போ ஆஃப்டர் அந்த பொண்ணு மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பார்த்துச்சு, வாவ் சூப்பராக இருக்கே, மாறிட்டு இருக்கே அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு ஆன்டி மாதிரி இருக்காங்க. நான் இன்னமும் எங்கே இருக்கேன் 5 இயர்ஸ் இல்லை சார். அதில் பாருங்க அப்போ எவ்வளோ நான் க்ரூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. சரி ஓகே, வேற பால் பாக்கெட் இருக்குல்ல சார், வெளியே போயிட்டு வந்து இந்த பால் பாக்கெட் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் சார். புரியல, வெளில போயிட்டு வரோம், பாலை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், அவ்வளவுதான். வெளியே ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இவங்க எதையுமே சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது இல்ல, எல்லாத்தையும் வந்து மூஞ்சிக்கு பயன்படுத்துறது, கைக்கு பயன்படுத்துறது. ஆனா இதெல்லாம் நீ ஒண்ணு கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து விமன் கேட்பாங்க, சார் எப்படி சார் பண்றதுன்னு ஃபோன்ல கேட்பாங்க. முன்னாடி டிவியில் ஃபோன் பண்ணி அதை வந்து விமனுக்கு வந்து மென் டாக்டர் சொல்லுவாங்க, விமன் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இவங்க எல்லாம் பாருங்க, இந்த மென் இவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க அப்படியாடா இப்படிலாம் வச்சிருக்கலாடா நீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீ பாலுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் சார், அவ்வளவுதான். பிளைன் மில்க் எடுத்து அப்படியே ஃபேஸ் வாஷ். 1/2 லிட்டர் பால் வாங்குறீங்க, அதை கட் பண்றீங்க, பாலை வச்சு மூஞ்ச கழுவுவீங்களா? அவ்வளவுதான் சார். ஒரு டம்ளர்லயே இதுலயே ஊத்திட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் சார். எதுக்கு பால் எதுக்கு? அது நல்ல க்ளோ கொடுக்கும் சார், நேச்சுரலா ஒரு க்ளோ கொடுக்கும். அது போக நமக்கு டஸ்ட் இப்போ அதிகமா இருக்குல்ல சார், பொல்யூஷன், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணும் சார் ஸ்கின்ல இருந்து. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறீங்க வீட்டில்? 4 லிட்டர் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு எப்பப்போ போறேனோ வாங்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பால் வச்சு வாஷ் பண்ணுவீங்க? 3 தடவை சார். 3 தடவை. ஒரு நாளைக்கு 100, ஒரு தடவை 100 ml வச்சா கூட 300 ml ஆச்சு. 1/2 லிட்டருக்கு 200 ml கம்மி, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வச்சுக்கலாம். 1/2 லிட்டர். இப்போ ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பாலை வச்சு முகத்தை கழுவுறியா? ஆக்சுவலா நான் வந்து இந்த முன்னாடிலாம் பார்த்துருக்கேன், பால்ல தான் குளிப்பாங்க அப்படின்லாம். ஆனா முதல் தடவை பாலை வச்சு ஃபேஸ் வாஷ் ஆக்சுவலா ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா பால்ல குளிப்பாங்க சார். காராம்பசுன்னு சொல்லிட்டு ஒரு பசு இருக்கும், அந்த பால்ல குடிச்சா நேச்சுரலா கலர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே குளிக்கிறதுலாம் இருக்கு சார். இன்னும் எந்த ஊரு? சிவகங்கை. சிவகங்கையா? இப்போ சிவகங்கையில குடிக்க தண்ணியே பிரச்சனையா இருக்கு, நீ பாலை வச்சு குளிக்கிறாங்க. யார் இது? மன்னர் பரம்பரையா? சார் இந்த மேக்கப் க்ரூமிங் இது எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் மாதிரி. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், காலையில் மதியானம் நைட்டு இந்த 3 ப்ராசஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், பட்ஜெட்டாக இருக்கும், ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே டேமேஜ் தான். சார் ஒரே ஒரு क्वेश्चन சார், டைம் நீங்க ஹேர் கலர் பண்ணிருக்கிறதுக்கு பட்ஜெட் எவ்வளவு? இது நான் ஆஃப் கோர்ஸ் இது அதே ஒயிட் budget ஹேர் தான் இதுக்கும் வரதால வரப்போகுது. கலரிங் பண்ணிருக்கேன். பிடிச்சாம் பாரு பாயிண்ட். அது க்ரூமிங் தானேங்க.
சார் பால் விற்கிற வேலைக்கு பால் அபிஷேகம்லாம் ரொம்ப ஓவரா இல்ல, இருக்கு பால் அபிஷேகம் இல்லை, பாலை வச்சு ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் சார், அது ஒரு டைம் எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணாலும் ஓகே. பட் காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நான் டெய்லி வெளியே போயிட்டு வரேன் சார். என்னோட ஸ்கின் கேர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் பண்றேன் ரெகுலரா. நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். இப்போது உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களால் முடியுது பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரு 10 days உங்களால் யூஸ் பண்ண முடியலனா, அப்போது அந்த இடத்துல உனக்கு ஸ்கின் டேன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? அதனால எப்பயுமே நேச்சுரலாக எங்களை மாதிரி இருந்தால் நாங்கள் எப்பயுமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எப்பயுமே நீங்க இப்போ நாங்கள் கெத்தா நேச்சுரலா இருப்போம். இல்லையே. இப்போ நீங்க கூட தான் ஹேர் கட் பண்ணிருக்கீங்க, கட் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டீங்க, தம்பி, லிப் டிண்ட் போட்டிருக்கீங்க. லிப் டிண்ட் எங்கேயா போட்டிருக்கேன்? போட்டிருக்கீங்க. பொய் போடல. சொல்லாதீங்க. வேணா ஜூம் பண்ணுங்க, கேமரா ஜூம் பண்ணுங்க. போடல. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட 10 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா கான்ஃபிடன்ஸ் போயிடும், உங்களுக்கு ஸ்கின் கேர் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்றாங்க. எக்ஸ்டர்னலாக நாங்கள் மாறிட்டு இருக்கமே தவிர எங்களுக்குன்னு ஒரு இன்னர் செல்ஃப் இருக்குது பாருங்கள். அது அப்போ இருந்தபோது அதே கைண்ட்னஸ் தான் இருக்குது, அப்போ இருந்தபோது செல்ஃப் எஸ்டீம் அதே செல்ஃப் எஸ்டீம் தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன டேலண்ட் ஸ்கில்ஸ் இருந்ததோ அதே டேலண்ட் ஸ்கில்ஸ் தான் எனக்கு இருக்குது. நான் வந்து க்ரூம் பண்ணுறதுன்றது பர்சனல் கேர். லைக் ஹவு நான் எப்படி பல் வளர்க்குறனோ, டெய்லியும் எப்படி 2 வேளைக்கு குளிக்கிறனோ, அந்த மாதிரி என்ன ஸ்கின்னையும் நான் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் எனக்கு ஒரு பை ப்ராடக்டாக எனக்கு ஒரு ஸ்கின் க்ளோ கிடைக்குது. பை ப்ராடக்டாக நான் கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கேன். சரி, ஓகே, பேக் டு த ஓல்டு கொஸ்டின் போகலாம். அந்த வீட்டு உபயோக பொருட்களை வச்சு நான் வந்து பண்ணக்கூடிய மேக்கப். ஹேருக்கு வந்து 2 விஷயம் நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அது போகாது. என்னென்னா இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் டேரெக்டாக அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அது வச்சுட்டு அண்ட் தென் ஒரு மைல்ட் ஷாம்பு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்று. அண்ட் தென் 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரிஸி ஹேர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரிஸி ஹேர் மீன்ஸ் இந்த எண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா எக் ஒயிட் அண்ட் தென் மில்க். அந்த மில்க் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்கோட ஸ்மெல் கட் பண்ணுறதுக்காக நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேரில் வச்சு சேம் ஒரு 20 minutes மினிமம் வச்சுட்டு அண்ட் தென் வாஷ் பண்ணிங்க அப்படின்னும் போது ஹேர் வந்து நல்லா அந்த க்ளோனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது 2 சொல்றது உண்மைதான் போலயப்பா, நிறைய பெருசாக வளர்த்துருக்கப்ப உண்மைதான் போலயே. நான் வந்து 9 years-ஆ வளர்த்துட்டு இருக்கேன். 9 வருஷமாவா? 9 years. ஓகே, இவரோட முடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது யாரு? கம்மா கை தூக்குங்களேன். ஒரு ஆள் தானா? 2 3 4? சார் ஆக்சுவலாக இங்கே கம்மியாக இருக்குது. வெளியே வந்து எல்லாருமே துரத்தி வந்துலாம் ஃபாலோ பண்ணி கேட்டிருக்காங்க. ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கள், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரெகுலராக எனக்கு கேட்பாங்க என்கிட்ட. ஓகே, ஆண்கள் நீளமாக இவரை போல முடி வைக்கிறது பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லாவே இல்லை சார். நல்லாவே இல்லையா? அந்த மூவி சீரியல் வில்லன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சார் இருக்கு. லார்ட் சிவன் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு? அவருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்பா அதுக்காக சிவனோட கம்பேர் பண்ணுறதாப்பா? இல்லை சார். சார் இது பார்க்குறதுக்கு உண்மையாகவே அழகாக தான் சார் இருக்குது. ஆனால் அவங்க கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸோட பெரிய ஃபேனு. ஒரு செஸ்ட்டு அண்ட் ஒரு ஹேண்ட் ஃபுல்லுமே வந்து டேட்டு போட்டிருக்காங்க, ரோமன் ரெயின்ஸோட டேட்டு. இப்போ அவங்க ஹேர் வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. இப்போ நான் லைட்டாக போய் ஹேரை டச் பண்ணால் கூட, என்னன்னு போய் டச் பண்ணால் கூட ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணு, கை காட்டு, நீட்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி. அண்ட் குளிக்க போனால் கூட என்ன எங்கேயாவது மஞ்சள் இருந்துன்னா கூட அதை பார்த்துட்டு குளிக்க மாட்டாங்க, அந்த சோப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுற அலப்பறைகள்லாம் தாங்க முடியல சார். ஓகே, நீங்கள் வந்து அவுட் சைடில் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருக்கீங்க, எல்லாருமே இருக்கீங்க. பட் கூட இருக்கிறவங்க தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. வெளியில் போக மாட்டாங்க. ஒரு வெயிலில் போயிட்டு, இப்போ வெளியில் போயிட்டு ஒரு காய்கறி வாங்கினா இல்லை வெயில் இருக்குது போக முடியாது, ஸ்கின். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து அவங்களோட ஸ்கின்னை பேம்பர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு பேசிக்காக எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இரிட்டேட்டாக இருக்குது. ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காப்லையா? ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. வாங்க மைக் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, க்ரூமிங் பண்ணுறது ஆல் ஓகே. ஓகே சார். ஆனால் வெளில போகணும் இல்லை வீட்டு வேலைகள் பார்க்கணுன்னு வரும்போது இந்த ஒரு ஸ்கின் கேரை காரணம் காட்டி நீங்கள் அன்றாட வேலையில் வந்து நீங்கள் ஜகா வாங்கிடுறீங்க அப்படிங்கிறாங்க. சார் ஆக்சுவலாக இப்போ வந்து இது வந்து ஒரு 60,000 ஆச்சு சார். இந்த டேட்டு போடுறதுக்கு 60,000 ஆச்சு. டேட்டு ஃபுல்லாக போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு. இது 60,000? ஃபுல்லாக சார், ஜஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. வித்தவுட் பர்மிஷன். சரி, இல்லை அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வித்தவுட் பர்மிஷன் தான். இது ஃபுல்லாக பண்ணும்போது வீட்டில் கேட்டு தான் பண்ணேன். இப்போ அதனால நீங்கள் வந்து ஒரு வேலை தான் பார்க்கணுன்னா கூட நீங்கள் போக மாட்டீங்க. பாத்திரம் கழுவ முடியுமா சார்? நான் வீடு தூத்தெல்லாம் கொடுத்துருவேன். பட் அந்த பாத்திரம் கழுவும்போது சோப்பு தண்ணிலாம் பட்டு டேட்டு பேர விடாதுல்ல சார். அதனால அது மட்டும் வேண்டாம்னு சொல்லுவேன் சார். சார் நான் வீடெல்லாம் தொடச்சி கொடுப்பேன் சார், இல்லை மற்ற எல்லா வேலையும் செஞ்சிருவேன். இது மட்டும் என்கிட்ட சொல்லாத. கொஞ்சம் எந்திரிங்களா, டேட்டுவை பார்ப்போம். என்னப்பா இல்லை பாம்பு மாதிரி இவ்வளோ பெருசு போட்டு வச்சிருக்கீங்க?
ஆனா இவ்வளவு டாட்டுக்கா இவ்வளவு மெனக்கிடுறீங்க, கொஞ்சம் பாத்திரம் தேய்க்க சொன்னா சோப்பு போட்டா ஏதாவது என்ன அர்த்தம்? சரி, அவங்களுக்கு என்ன நீ வெளில போக மாட்டீங்களே? வெளியில போவேன் சார். அந்த மதியம் டைம்ல ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்துல தான் சார் போக மாட்டேன். டேன் ஆயிரும். ஸ்கின் இதாயிரும், அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அங்கே தான் கேட்சே. இவங்க எல்லாரும் வெயில்ல போக மாட்டாங்க, ஸ்வெட்டாக விட மாட்டாங்க. இப்போ எங்களுக்குலாம் வேர்த்துச்சுன்னா தொடச்சி போட்டு மூஞ்சி கழுவிட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடும். அவங்க யாருன்னா மூஞ்ச துடைப்பாங்களான்னு கேளுங்க. இப்படி வச்சு வச்சு இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களால கேஷுவலாக இப்படி துடைக்கவே முடியாது. யாருன்னா பண்ணுவாங்களான்னு கேட்டு பாருங்க. ஓகே, நான் வெளில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறது இல்லை, பட் வீட்டில் இருக்க விஷயங்களை வச்சு நான் அழகுபடுத்திப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். 1 2 3 மொத்தம் 4-5 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, வெளில இருக்க ப்ராடக்ட்ஸு நீங்கள் வாங்குறது இல்லை, வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன், என்ன காரணம்? நானா இருக்க ஆசைப்படுறேன் சார். ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்பல. நானா இருக்க ஆசைப்படுறேன். எப்படி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் இதே மாதிரி இருக்கிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பதில் எப்படி சரியான பதிலாக இருக்கும்? இப்போ வெளில இருக்க ப்ராடக்ட், இப்போ முடி வெட்டுறீங்களேன், அப்போ நீங்கள் முடியே வெட்டாமல் இருக்க முடியுமா? நானா இருக்கேன், முடி வளருது, ஜடை பின்னி இங்கே வரைக்கும் போடுவீங்களா? நீங்கள் முடி வெட்ட தானே செய்வீங்க சார். அது பிடிக்கிறது இல்லை சார். அது போட்டால் தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ ஹேர் வந்து க்ரூமிங்கில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் அப்படி ஒன்று போச்சு. என்னன்னா ஃபயர் கட் அப்படின்னு சொல்லி ஹேர் கட் பண்ணும்போது ஃபயர் வச்சு அதை வந்து கட் பண்ணுறது வந்து கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டோன்னா வியர்டாக இருந்திருக்கும். என்னடா அது ஃபயர் கட்டா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக யாராவது ட்ரை பண்ணுறதுங்களா இங்கே யாராவது ஃபயர் கட்டு ட்ரை பண்ணது இல்லையா? ஃபயர் கட்டாக தெரியுமா உங்களுக்கு? ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல ஃபயர் கட். ஸோ அந்த ஃபயர் கட் பண்ணுறதுக்கு வந்த எக்ஸ்பர்ட் தான் இவர். ஸோ அவருடைய கிளையண்ட் தான் இவர். ஃபயர் கட் பண்ணால் முடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெண்டாக இருக்காமல் இப்படி படு ஸ்லாண்டிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, நேராக நிற்குமா? நேராக பக்காவாக நிற்கும். சரி, ஆரம்பிங்க. பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எப்படி வரனாலும் முடி கரெக்டாக நிற்கும். முடி கலையாது, அதனால கலையாது, எப்படி பண்ணாலும் கலையாது. எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? கடை பேர் என்ன? ஸ்டைல் லான்ச் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த மேக்கப் வந்து பெண்களுக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஆண்கள் க்ரூமிங் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விஷயங்கள்லாம் கூட இன்றைக்கி இருக்க பெண்கள் யாருமே பண்ணுறதில்ல, விமன் யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறேன். உதாரணத்துக்கு மேக்கப்பில் நீங்கள் ஏதாவது பண்ணலாம், ஹேருக்கு ஏதாவது பண்ணலாம், இல்லை ஃபேஸுக்கு ஏதாவது பண்ணலாம், டெய்லி ரொட்டீனா. இதெல்லாம் இன்றைக்கி பெண்கள்லாம் பண்ணுறதில்ல, இதை நான் இன்றைக்கி பண்ணிருக்கேன். ஃபீமேல்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர், ஐலாஷஸ் வைப்பாங்க. இது மாதிரி தான் கேட்குறேன் நான். ஆக்சுவலி நாங்களும் அது வைப்போம். ஆனால் ஐலைனர், ஐலாஷஸ் கிடையாது. இதுக்கு பேர் வந்து சூர்மான்னு சொல்லுவாங்க. சூர்மா. ஸோ இது எதுக்குன்னா ஐ ப்ரொடெக்ஷனுக்காக வைக்கிறது. இப்போ ஃபீமேல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மை வைப்பாங்க இல்லையா? நாங்கள் மைக்கு பதிலாக இட்ஸ் லைக் அ ஸ்டோன். அந்த ஸ்டோனை வந்து இழைச்சி அதை வந்து கண்ணில் வைப்போம். இது வந்து எதுக்காக அப்படின்னா வெளியே போக சில டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே கண்ணில் பட்டுச்சுன்னா அது நைட் டைமில் அது ரிலீஸ் ஆகும் சார். எதில் வைப்பீங்க? நான் அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கமிட்மெண்ட் காட்டுங்க. திஸ் ஒன். ஸோ நம்ம இதை போட்டுட்டு போக சொல்ல ஆஃபீஸ்லேயோ இல்லை எங்கேயாவது லேடிஸ் பார்த்தாங்கன்னா என்னடா இது மை வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது இப்படி தான், இது மை கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க வந்துட்டு அதை இது பண்ணிப்பாங்க. எப்படி ப்ராடக்ட்டு? இப்போ வந்து பெண்கள் யூஸ்வலாக பெண்கள்னு பார்க்கும்போது லிப் கிளாஸ் பயன்படுத்துவாங்க, ஐலைனர் பயன்படுத்துவாங்க, ஃபவுண்டேஷன் போடுவாங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜ் உண்டு. இப்போ இன்னைக்கு அதெல்லாம் அவங்களாம் கூட பயன்படுத்துறதில்ல, நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் சொல்லுவீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க? மஸ்காரா போட்டிருக்கேன். மஸ்காரா போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஓகே, தெரியாத மாதிரி போட்டிருக்கேன். சைட்லேருந்து பார்த்து தெரியுமா? ஓ ஓகே, ஆஹா, ஓ ஓகே ஓகே, மஸ்காரா போடுறீங்க. ஓகே, வேற? சம்டைம்ஸ் வந்து லிப் பாம் இல்லை லிப்ஸ்டிக்கை கூட நான் அந்த மைல்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அது யாருக்கும் தெரியாது. கேட்டால் நான் சொல்லிடுவேன், இல்லை அது லிப் பாம் தான், பாய்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது லிப்ஸ்டிக்காக தான் இருக்கும். என் பாப்பாவோடது தெரியாமல் எடுத்து லைட்டாக டச் பண்ணி அப்படி போட்டு அப்படியே பேச்சப் பண்ணிடுவேன் நான். பாய்ஸுக்கு லிப்ஸ்டிக் இருக்கா என்ன? லிப் பாம் இருக்குது, லிப்ஸ்டிக் இல்லை. கிடையாது, பாய்ஸ் கிடையாது இல்லை. ஓகே, இந்த த்ரெட்டிங்லாம் யாரும் பண்ணுறீங்களாப்பா?
நான் பண்ணுவேன் சார். ஹேர் கட் பண்ணும்போது மந்த்லி 2 டைம்ஸ் ஹேர் கட் Threading பண்ணுவேன். பண்ணிடுறது. கம்பல்சரி அந்த லுக் தெரியும் அப்படின்றதுக்காக த்ரெட்டிங் பண்ணுவோம் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, கலாய்ப்பாங்க, என்னடா லேடிஸ் மாதிரி த்ரெட்டிங். த்ரெட்டிங்லாம் லேடிஸ் தானே பண்ணுவாங்க கேள்வி. எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபோட்டோவில் பார்த்தா யூனிக்காக தெரியும். நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னா கொஞ்சம் யூனிக்காக தெரியும் நான். ஓகே, இப்போ சொல்லுங்க, இட்ஸ் யுவர் டைம். இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வி அண்டர்ஸ்டாண்ட். பட் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு மேனுக்கு வந்து நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு மேனுக்கு அழகே வந்து மேன்லினஸ் தான். ஸோ அவங்க கம்பீரமாக நடந்தா, ஒரு வேட்டியை மடிச்சுன்னு கட்டினாலே போதுமே. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. இவங்க பண்றக்கூடிய விஷயங்கள் க்ரூமிங்னு சொல்லி பண்றது அவங்களோட மேன்லினஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹேர் வந்து க்ரோ பண்ணிக்கிறது வந்து மேன்லியா இல்லைன்னு எனக்கு ஓகே, தோணுது. அதிகமா முடி வளர்க்கறது மேன்லியா இல்ல? ரொம்ப அதிகமா இவர் அளவுக்கு வச்சுக்கிறது வந்து ஒரு இதா இருக்குன்னு. ஓகே சார், சிங்கத்துக்கும் பூனைக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். சிங்கம் வந்து சிங்கம் அது கெத்தா தெரியும். இவங்களெல்லாம் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்கு, அழகா கியூட்டா தான் இருக்கு, பட் யாருக்கும் பிடிக்காது. மேன்லியா இருக்கிறது சிங்கம் மாதிரி இருந்த கெத்தா இருந்தா தான் சார் அழகா இருக்கும். இது ஏதோ குழந்தை மாதிரி இருக்கு சார், மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு சார். மேன்லின்னு ரொம்ப பேசுகிறாங்க சார். இங்கே இருக்கவங்க யாராவது இது வரைக்குமே அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டில் ஏதோ கமெண்ட் வச்சுமா வைக்கல. நீங்கள் வந்து ஷார்ட் ஹேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் டார்க்காக இருக்கீங்க, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு அது சரியில்லை இது சரியில்லை, நீங்கள் விமனாக இல்லை, விமன் ஹுட் இல்லை, எதாவது நாங்கள் கமெண்ட் வச்சுமா வைக்கல. ஏன் நாங்கள் வைக்கலைன்னா, எங்களை நாங்களே செல்ஃப் அக்செப்டன்ஸில் எங்களை நாங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறோம். அவங்கள வந்து மோர் தென் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எங்களோட இன்னர் செல்ஃபையும் பாருங்கன்னு சொல்கிறோம். அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க மேன்லினஸ்னால் கம்பீரமாக நடக்கிறது தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் மேன்லினஸ்னால் உங்களை அடுத்த ஜெண்டரையும் ஈக்குவலாக வச்சு பார்க்குறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மேன்லினஸ். இங்கே யார் த்ரெட்டிங் பண்ணுறேன்னு சொன்னது? நீங்களா? இப்போ நீங்கள் த்ரெட்டிங் பண்ணக்கூடிய ஆள். ஆமாம் சார். ஓகே, இப்போ ஆப்போசிட்டில் பாருங்க. இப்போ இவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாராவது சூஸ் பண்ணுங்க. கீழே இருக்க க்ரீன் கலர். கீழே இருக்க க்ரீன் கலர் யார்? இவங்களா? இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க சார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு த்ரெட்டிங் பண்ண விருப்பமா? வி ஹேவ் அ எக்ஸ்பர்ட் ஹியர். பண்ண விருப்பமா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்க. ஓகே, 200% நோ. விருப்பம் இல்லை. ஓகே, இதில் யாருக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணி பார்க்கலான்னு ஒரு விருப்பம் இருக்கு? யாருக்குமே விருப்பம் இல்லையாப்பா? அவங்களுக்கு விருப்பமா? இப்போ பண்ணிக்கிற விருப்பமா இருந்தானே சார் கேட்டிங்க. பண்ணிக்கிறேன் சார். ஓகேவா? ஓகே, வாங்க, நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிட்டு இருங்க, திருப்பி வரோம். இப்போ நீங்கள் க்ரூம் ஆனதுக்கு பின்னால் இப்போ வந்து நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் க்ரூம் ஆனதுக்கு முன்னால் உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் வந்துருக்கலாம். க்ரூம் ஆன பின்னால் உங்களுக்கு வந்து பெண்கள் கொடுத்த அட்ராக்ஷன் வந்து நிறைய வந்திருக்கலாம், நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம். அப்படி என்னென்ன அட்ராக்ஷன்ஸ், என்னென்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது? க்ரூம் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க, க்ரூம் ஆனதுக்கு பின்னால் பெண்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிறதோ இல்லை அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு குறித்து வரதோ எப்படி மாறி இருக்கு? ஸ்பெசிஃபிக்காக க்ரூமிங்க்கு முன்னாடி எனக்கு வந்து விமன் சைட்லேருந்து வந்த கமெண்ட்ஸ் என்னென்னா, ரொம்ப டார்க் காம்ப்ளெக்ஷனாக இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்துச்சு. நகைலாம் சரியாக நான் அவ்வளோ இது பண்ண மாட்டேன், ஒரு ஹைஜீனே இல்லாமல் இருக்கும், உன்ட்டெல்லாம் எப்படி பழகுவாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போது பார்த்தீங்கன்னா நான் டிசைட் பண்ணுறேன். இப்போது நான் வந்துட்டு உங்கள் கூட பேசணுமா வேணுமா, அதனால் எனக்கு இந்த ஒரு நான் வந்து அதை அவங்கள கம்மியாக சொல்லலை, பட் இப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, முன்னால் வந்து பெண்களை யாருமே உங்களை சூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், எந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், அது நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க. ஓகே, குட். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தம். எப்படின்னா அதோ இங்கே இருக்குதுல்ல, இதை பார்க்க போது தான் லாங் ஹேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும்போது லைக் மோஸ்ட் ஆஃப் தம் என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. பட் இப்போ நான் க்ரூமிங் ஆன பிறகு மோஸ்ட் ஆஃப் த அட்டென்ஷன் எனக்கு கிடைக்குது. இப்போ பேசிக்காக சொல்ல போனால் ஓகே, க்ரூம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே ஒரு ரெசிடேஷன் இருக்கும். நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கோ அப்ரோச் பண்ணுறதுக்கோ. ஸோ க்ரூம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடும். ஸோ அந்த பில்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹெசிடேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம போய் வாலண்டியர் பண்ணுவோம், நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். அப்போ அவங்களோட சைட்லேருந்து வெல்கமிங்காக இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் ஐ ஃபவுண்ட். ஓகே, வேற ஸ்பெசிஃபிக்காக என்னோட இதில் க்ரூமிங் அப்புறம் இந்த மாற்றத்தை பார்த்தேன். ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நிறையா ப்ரப்போஸ் வந்துச்சு சார். ஓகே, எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு சார்? நான் கவுண்ட் பண்ணது கிடையாது சார். கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரப்போசல் பண்ணது கிடையாது சார். ஸ்கூல் டைமில் அண்ட் காலேஜ், ஸோ இந்த ஃபேஸில் இருக்கும்போதெல்லாம் வந்து அவ்வளோலாம் யாரும் கண்டுக்கிறதில்ல. இந்த டைம்லேயும் நான் ரீல்ஸ்லாம் போட்டுட்ருப்பேன், பட் யாருமே கண்டுக்கிறதில்ல. பட் ஆஃப்டர் தட் எனக்குள்ளே அந்த ஒரு இது இருக்கணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் ரீல்ஸ் போடுறதுலேருந்து நிறைய பேர் வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து என்ன நோட் பண்ணுங்க, என் ஐப்ரோஸ் நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் ரீல்ஸ் போடும்போது எனக்கு எவிடென்ட்டாக இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா காமெண்ட்ஸ் நிறையவே வரும். லைக் அவங்களுக்கு வர மாதிரி தான் ப்ரப்போசல்ஸ் அந்த மாதிரி. ஓகே, த்ரெட்டிங் முடிச்சிட்டா நினைக்கிறேன். ப்ளீஸ் வாங்க. த்ரெட்டிங் முடிச்சிட்டீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், பார்க்கணும். ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா? டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார்.
அண்ட் 24K லக்ஸரி செல் வந்து வந்தீங்க, உங்களோட சர்வீஸ்க்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். எல்இடி ஃபோட்டோ ஃபேஷியல் அப்படிங்கிறாங்க. இது முன்னால் வந்து ஃபேஷியலே நிறைய டைப் பார்த்துருப்போம், கோல்டு டைமண்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்இடி ஃபோட்டோ ஃபேஷியல் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுக்காக டாக்டர் புவனேஸ்வரி MBBS MD டெர்மட்டாலஜிஸ்ட் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் டாக்டர் புவனேஸ்வரி. வெல்கம் டாக்டர். வணக்கம். ஃபேஷியல் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வரணும், ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க யூஸ்வலாக. பட் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ப்ராசஸ், எவ்ரிடே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம LED ஃபோட்டோ ஃபேஷியலை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம்ல? ஆமாம். ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் தெரியும்பா? ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த LED ஃபோட்டோ ஃபேஷியல் யார் பண்ண விருப்பம்? கண்ணு மூடிக்கோங்க. ஸோ இதில் வந்து சின்ன டயோட் லைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டயோட் லைட்ஸ்லேருந்து எமிட் ஆகிற ரெட் வேவ் லென்த் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷன், ஆக்னே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் இதில் ஃபார் IR அப்படிங்கிற ரேடியேஷனும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் நம்ம கொலாஜனை ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வரதோட சான்சஸை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணும். இது முடிஞ்சா மேடம் ப்ராசஸ்? முடிஞ்சிடுச்சுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணுங்க. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் வைக்கலாம் போதும். இது ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கு. இதை வீட்டில் யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண முடியுமா? ரெண்டு டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஃபோட்டோ ஃபேஷியல்ல. வீட்லயும் யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றது இன்னும் பெருசா இருக்கும். ஓகே, இது வீட்டில் யூஸ் பண்றோம். இது வீட்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட். ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே அதுக்கு தான் நான் முன்னாடியிலேருந்தே சொன்னேன். ஸ்கின் கேர் எப்பயுமே வந்து மேக்கப் ஸ்கின் கேர் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே, மேக்கப் வந்து குவிக் ஃபிக்ஸ். பட் அதுக்கு மேக்கப் போட்டாலே அழகா தெரியணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். டெய்லி இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் மினிமம் ஒரு 2 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துல 2 to 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னே இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா பிம்பிள்ஸ் வரதுக்கான அந்த சான்சஸை இது குறைக்கும். ஆல்ரைட். ஆனா சிங்கிளா இது மட்டும் யூஸ் பண்ணா அப்படியே மேஜிக் நடந்துடுங்கிறது கிடையாது. இட் ஷுட் பி கம்பைன்ட் வித் மற்ற ஸ்கின் கேரோட கம்பைன் பண்ணணும். இப்போ எப்படி ஃபீல் ஆகுது? ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ்ல? ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சர்வீஸ்க்கு நன்றி. தேங்க்யூ. ஒரு பக்கத்தில் தங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஆண்கள், இன்னொரு பக்கத்தில் அழகுபடுத்தி கொள்வதில் சுத்தமாக ஆர்வமே இல்லாத பெண்கள். இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வை வந்து இன்னும் சிறப்பிக்க 4 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதல் விருந்தினர் டாக்டர் பைரவி செந்தில் அவர்கள், மெடிக்கல் டைரக்டர், சீஃப் டெர்மட்டாலஜிஸ்ட். அடுத்ததாக இருக்கக்கூடிய வந்து எல்லாரும் அறிந்த தொகுப்பாளர் திரு கமல் அவர்கள். இன்றைக்கி வந்து ஒரு பிரபல சலூனை வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சில்டன் ஜார்ஜ் அவர்கள், செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். அடுத்ததாக நடிகை ஜனனி அவர்கள். ஒருத்தருக்கு க்ரூமிங் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் க்ரூமிங்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டராக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது க்ரூமிங் அப்படின்னு வரும்பொழுது நான் என்னோட கண்ணோட்டம் என்னென்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறனால அழகாக தெரியறது. பிகாஸ் ஒரு டாக்டராக ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு ஃபஸ்ட் புட் இம்பார்ட்டன்ஸ் ஆன். ஸோ ஆப்வியஸ்லி என்னென்னா, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கும் போது கண்டிப்பாக அழகாக தான் தெரியும். ஸோ க்ரூமிங் அப்படின்னு நீங்கள் பொதுவாக சொல்லும் பொழுது வாட் ஐ வுட் சே இஸ், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ் டு த வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் மென் அண்ட் த வெரி பியூட்டிஃபுல் விமென். பிகாஸ் அவங்களுமே ரொம்ப க்ரூம்டாக தான் இருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் சீயிங். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஸ்கின் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ அவங்கள அழகுபடுத்திக்கணும்னு ஃபஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வரும்போது அதுதான் அவங்களோட ப்ரைமரி ரீசனாக இருக்கும். பட் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, உங்களோட இன்டர்னல் ஹெல்த்தை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், அதனால் நீங்கள் இன்னும் அழகாக தெரிவிங்க. ஸோ 2 பேருக்குமே நீங்கள் க்ரூம்டாக இருக்கீங்க இல்லை, அது விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நான் வந்து இன்றைக்கி ஐ வாண்ட் டு ஸ்ப்ரெட் தட் அவேர்னஸ். பட் அகெயின் நம்ம ப்ரெசன்டபிலிட்டியும்
நம்மளை பார்த்துக்கிறதும் இந்த செல்ஃப் கேர் அப்படின்னு இருக்கிறது ஒரு முக்கியமான பகுதி தான் நம்மளோட வாழ்க்கையில். இப்போது ஒரு ஷோக்கு வந்திருக்கோன்னா நீங்கள் எஃபர்ட் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. நானுமே எஃபர்ட் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ ப்ரெசென்டபிலிட்டி அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். ஸோ க்ரூமிங் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் அதை எப்படி அணுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, நான் ஒரு லேமன் டேர்மில் கேட்குறேன். ஒரு ஸ்கின் டோன், ஒரு டார்க்கர் ஸ்கின் டோனை நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி ஃபேர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் டோனுக்கு ரியலி ஒரு க்ரீமால் மாற்ற முடியுமா? சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு க்ரீமால் அது பண்ண முடியுமா? இதை வந்து நான் ஒரு டாக்டராகவே நான் ஆன்சர் பண்ணுறேன், ஆனால் லேமேன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி. ஸோ ஸ்கின் ஹெல்த் கண்டிஷனிங் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கே நம்மளோட ஸ்கின் டைப் வந்து இந்த எத்னிக் ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின் வந்து இதை க்ளோயிங்காக, ரேடியண்ட்டாக, ரொம்ப செழிப்பாக நம்மளால் காமிக்க முடியும். அதிலே பேஷண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வெள்ளை ஆகிறது விஷயம் கிடையாது, நம்ம ஒரு பொலிவாக தெரியறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தாலே போதும். ஸோ அந்த பொலிவாக தெரியறதுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஈஸி ஷாப்பபிள் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து மால்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த க்ரீம்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிரேட் ஸ்கின் கேரில் கண்டிப்பாக ஒருத்தவங்களோட ஸ்கின் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் கரெக்டான கன்சல்டன்ட் கிட்ட போய் யூ ஹேவ் டு கெட் இட் டன். பட் ஒரு நார்மல் க்ரீமால் மட்டும் இது பண்ண முடியாதுல்ல? நார்மல் க்ரீமால் ஆர்டிஃபிஷியலாக யாரையுமே பிரைட் ஆக்க முடியாது. ஓகே, அண்ட் அது வந்து நிலச்சி நிற்காது. ஓகே கமல், இப்போ நீங்கள் வந்து வெல் நோன் ஆங்கர், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி சலூன் கூட ரன் பண்ணுறீங்க. ஆண்கள் கிட்ட இந்த க்ரூமிங் குறித்தான கன்சர்ன், அந்த ஆர்வம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆஃப் லேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அல்லது வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த ட்ரெண்டை? இல்லை, அது கரெக்டாக அந்த டவுட் எனக்கும் இருந்தது. ஏன்னா நம்ம 90s கிட்ஸ்ன்றதால நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. என்னடா ஒரு மென்ஸ் சலூன், அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் மென்ஸ் சலூன் போகிறோமே, 2 ஐடியாஸ். இது யூனிசெக்ஸ் போகலாம், இல்லைனா மென்ஸ் சலூன் போகணும், இல்லைனா வந்து ப்ராப்பர் ஃபீமேல் சலூன். நமக்கு பொறுத்த வரையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஃப்லேட் வந்து விமன் தான் வந்து பார்லர் போவாங்க, விமன் தான் வந்து அவங்கள க்ரூம் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான். ஸோ ஐ டுக் அ ரிஸ்க். சரி, நம்ம வந்து பியோர் மென்ஸ் சலூன் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால், இப்போ என்னென்னா மாறிடுச்சு. இந்த 3, 4, 5 இயர்ஸ் ஆஃப்டர் திஸ், இந்த ஏரா இருக்குல்ல, சோஷியல் மீடியா ஏராக்கு அப்புறம், இப்போ என்னோட சலூனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வாக்கின்ஸ் ஒரு 1000, 1200 வருதுன்னா, அந்த காலத்தில் 100 ரூபாய் நம்ம போனால் 100 ரூபாய் முடி வெட்டும், 150 ரூபா முடி வெட்டும். ஸோ மை இப்போ எஸ்டிமேட் வாஸ் ஒரு 1000 வாக்கின் வந்தால் 1.5 lakhs to 2 lakhs இஸ் த மேக்ஸிமம் பிஸ்னஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட். யூ ஒன்ட் பிலீவ், என்னோட சலூனில் இப்போ மாதம் ரன்னிங் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4.8 to 5 lakhs. ஓ, ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பெண்ட் பில்லிங் பர் பர்சன் இருக்குல்ல, ஆவரேஜ் வந்து இட்ஸ் 350 rupees. வரவங்க யாருமே வெறும் ஹேர் கட்டு, வெறும் பேடோட போகிறதில்ல. எய்தர் தே டேக் அ டீடான், ஃபேஷியல், இல்லைன்னா மேனிக்யூர், பெடிக்யூர்லாம் பண்ணுறாங்க, ஹேருக்கு ஹேர் ஸ்பா. ஸோ ஆவரேஜாக வந்து அவங்க ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஷிஃப்ட் தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து நம்ம பையன் எப்படி வேணா இருக்கலாம், பொண்ணு தான் வந்து பையனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட பொண்ணு பாட தெரியணும், பொண்ணுக்கு ஆட தெரியணும், இப்படி வந்து ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாகவே நம்ம பழகிட்டோம். இப்போ அது வந்து மாறுது. இப்போ பொண்ணு எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பையன் தான் நீ பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கணும். ஏன்னா பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு இது வந்து இன்செக்யூரிட்டின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸும் எடுத்துக்கலாம். அதுவே வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், ஸ்கின்னு கரெக்டாக பார்த்துக்கணும், முடி கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லை பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணி என்ன க்ரூம் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே எவ்ரி திங் இஸ் டுவர்ட்ஸ் அது அந்த பொண்ணுக்காக தான். அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி நம்ம இருக்கணும். பொண்ணு இல்லாத சொசைட்டியில் பையன் மட்டும் இருந்தால் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாம் சாமியார் மாதிரி தான் இருப்பாங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் வந்து சில செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டைலிங் பண்ணுறீங்க. க்ரூமிங்கோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து எவ்வளோ பேர் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, செலிபிரிட்டி அல்லாது மற்றவங்க எவ்வளோ பேர் இந்த ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு? லைக் இப்போ வந்து பசங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்கப்பில் பயங்கரமாக ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பிரைட் க்ரூம் என்னை புக் பண்ணுறாங்க, நம்ம போய் பிரைடுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த பொண்ணு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நீங்கள் நல்லா பண்ணிவிடுவீங்க, பட் அந்த பையன் வந்து ஒரு விஷயமும் பார்த்து போகிறோம். எனக்கு இந்த பியர்டு கூட எனக்கு கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் 2 பக்கமும். அந்த மீசை விட அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அண்ட் தேர் ரெடி டு பே ஃபார் மோர் மணி. ஆக்சுவலாக எப்படி இது உருவாச்சு? முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து இது கிடையாது. இன்னும் மாப்பிள்ளைக்கு மேக்கப்னே இருக்காது. அவன் பாட்டு பாவமாக உட்காந்துருப்பான், 2 பவுடரை போட்டு வாடாம பாடுங்க, தலையை சீட்டு வந்துடுவான், அப்படி தான் இருந்துச்சு. எப்படி இப்படி இந்த ட்ரெண்ட் இப்படி மாறுச்சு? லைக் இப்போ நம்ம வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கோம் மும்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே எல்லா மேல்ஸும் வந்து பயங்கரமாக ஆர்வம் காட்டினாங்க. நிறைய மாடல்ஸ் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அண்ட் இப்போ அந்த ட்ரெண்ட் வந்து அங்கேருந்து அப்படியே கர்நாடகா, அப்புறமா அப்படி இப்போ தான் இங்கே வரும். ஸோ
இவங்கெல்லாம் சொன்னாங்க இது மேன்லி இல்லை அப்படி இப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் மேன்லி. டோன்ட் ஜட்ஜ் கேரக்டர். ஓகே, ஒருத்தர் மேக்கப் பண்ணால் அவர் வந்து இல்லைன்னா அவர் ஒரு மாதிரி, அவர் அந்த மாதிரி, இந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஸோ இது நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறாங்க, செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்களோட கேரக்டர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? இங்கே யாரோ சொன்னாங்க இவங்க வந்து மேன்லி கிடையாது அப்படின்னு. அதான் சார், இப்போ பார்த்தோன்னே ஒரு லுக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார், நீங்கள் பல செகண்டரி தான் சார். அதுதான் நான் சொல்லிட்டேன், நீங்கள் 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். அதுதான் இதே நானும் ஆர்ம்ஸ் வச்சுட்டு நானும் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு வந்தேன்னா நான் மேன்லின்னு சொல்லுவாங்கல்ல சார். மேன்லியா இருக்கு இந்த பொண்ணு. அது உங்களோட ஃபிட்னஸ், உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ், அது உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்தை நீங்க பண்றீங்கல்ல, அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த பண்றாங்க. தட்ஸ் இட். அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்களே சார் இப்போ ஒரு பையன் வந்து வேட்டி கட்டிட்டு வந்து நிற்கிறான், இன்னொரு பையன் மேக்கப் எல்லாம் போட்டு வந்து நிற்கிறான். நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் இப்போ பேசுறதுக்கு 1000 வேணா யார் வேணாலும் பேசலாம் சார். பட் பார்த்தோன்னே என்ன சார் தெரியும், யார் எப்படி சடனாக உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்? மேபி நம்ம 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கோம். இல்லை, ஒரு விஷயம் இது என்னன்னா, இது பேசிக்காக அவங்க அப்படியே பழக்கப்பட்டாங்க. நீங்கள் மனுஷன் மட்டும் இல்லை, எனி ரேஸ், எந்த ரேஸ், என்ன மிருகம் எடுத்தாலும் ஆண்கள் தான் வந்து சிங்கம் எடுத்தால் ஆண் சிங்கம் தான் போய் பெண் சிங்கத்தை வசீகரிக்கும். ஆண் மயிலுக்கு தான் தோகை நல்லா இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. ஸோ அந்த வசீகரிக்கிற குணம் பேசிக்காகவே வந்து ஆண்களை சார்ந்தது. ஏன்னா பெண்கள் போய் இன்னொருத்தரை வசீகரிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் எவல்யூஷனில் நம்ம என்ன ஆயிடுச்சு, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது மேல் டாமினன்ட் சொசைட்டி ஆகிட்டதுனால பெண்கள் தான் வசீகரிக்கணும், பெண்கள் தான் வசீகரிக்கணும். எக்ஸப்ட் ஃபார் ஹியூமன்ஸ், நீங்கள் என்ன பறவை எடுத்துங்க, என்ன விலங்கு எடுத்துங்க, ஆண்களுக்கு தான் அந்த அடிஷ்னலாக அந்த புஷ் பேட் இருக்கிறதோ தோகை இருக்கிறதோ இருக்கும். இப்போதான் நம்ம பசங்க மனுஷங்க வந்து இயற்கையோடு ஒத்து போகிறாங்க. அதனால் சடனாக பேக் டு நேச்சர் பசங்க வந்தோடனே அதை அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரைட், ஓகே. ஜனனி, நீங்கள் இப்போ ஆக்சுவலாக மேக்கப் போட்டிருக்கீங்களா? நான் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது பெருசாக மேக்கப்பில் வராதுன்னு நினைக்கிறேன். அது வரதில்லப்பா, அது மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம்? அது ஸ்கின் கேர். ஸ்கின் கேர்லையா? ஓகே. ஓகே, உங்களோட தாட் என்ன இப்போ மேக்கப் க்ரூமிங் இதில் வந்து உங்களுடைய தாட் என்ன? எனக்கு வந்து இப்போ மேக்கப் வேறு, ஸ்கின் கேர் வேறு. நாங்கள் வந்து ஸ்கின் கேரை வந்து மெயின்டைன் பண்ணால் தான் அந்த மேக்கப்பே வந்து ஒரு அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து வந்த எல்லாருமே சொல்லியிருந்த ரெமிடிஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து மேக்கப் போடுறனாலும் நம்மளுக்கு இப்போ அதே மேக்கப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வீட்டில் வந்து தூங்கும்போது அதே கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கு தோணணும் நான் நல்லா இருக்கேன். அதுதான் நான் யோசிக்கிறேன். இங்கே யார் நிறைய வாட்டர் குடித்தா ஹெல்த்தி ஃபேஸுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அது வந்து நிறைய இடத்துல வந்து நாம் வாட்டர் வந்து எடுத்துக்கணுமெண்டு குடிக்கிறதில்ல. நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணுமென்றதுக்காக தான் அந்த வாட்டர் கூட நம்ம ஐயோ மைண்டில் போகுது. ஹெல்த்தி என்ற ஒரு விஷயத்துலையும் பியூட்டி என்ற விஷயத்துலையும் தான் நம்ம அந்த வாட்டர் கூட எடுத்துக்கிறோம். அப்படி நீங்கள் அந்த வாட்டரை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வீட்டில் வந்து கிடைக்கிற பொருட்கள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் ரைஸ் வாட்டர், ஐஸ் ஸ்க்ரப் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் காலையில் எழுந்து ஃபேஸில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்னும் அது ஒரு சைனிங்காக இருக்கும். அண்டு நிறைய மஞ்சள் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் லைட்டாக பூசிட்டு ரொம்பலாம் நீங்கள் அதுக்கு டைம் மெனக்கெடுத்தே இல்லை. அதான் கிச்சனிலேருந்து அந்த கோளுக்கு போகிற போக்கில் அதெல்லாம் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு வீக்கில் ஒரு 1 to 3 days எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு நல்ல ஆன்சர் கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ இவங்க சொன்னதுக்கு பிறகும், இந்த கெஸ்ட்டாக வந்தவங்க சொன்னதுக்கு பிறகும் யாருக்காவது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுதா? வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு, நான் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி சொல்லலை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சும்மா தோணுதுன்னு மட்டும் கை தூக்குங்க. ஜென்யூனாக இருந்தால் சொல்லலாம், இல்லை வேணாம். என்னப்பா அது முதல் ரவுண்டோட 2வது ரவுண்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது இந்த நிகழ்ச்சியில் நிறைய இன்சைட்ஸை வந்து 4 விருந்தினர்களும் ஷேர் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான இன்சைட்ஸை ஆட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இங்கே மேன்லினஸ் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, மேன்லியா மிஸ்டர் இந்தியா திரு ரமேஷ் பாபு அவர்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம். ஸோ இங்கே இருக்க க்ரூமிங் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம், நீங்களும் கூட ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து மென்னுக்கு பெருசாக க்ரூமிங் தேவை இல்லைங்க மாதிரி முன்னால் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எல்லாம் மென்னு வந்து க்ரூமிங்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இந்த சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் க்ரூமிங் இஸ் நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். நான் கரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் மாடல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான். காஞ்சிபுரம் தான் என் வீடு.
அப்போ கிடைச்ச மரியாதையை விட இப்போ எனக்கு ரொம்ப நிறைய கிடைக்குது. இங்கே இருக்கவங்ககிட்ட சில பேர்ட்ட ஓல்டு ஃபோட்டோஸ் வாங்கணும் பார்த்தோம். நீங்கள் ஓல்டு ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களா? இருக்கு. கெடுங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் அவனுடைய ஓல்டு ஃபோட்டோவா? யாரா அந்த பையன் எங்கள் மாதிரி இருக்காப்புல பாருங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், க்ரூமிங் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா? இப்போ சொல்லுங்கள் பெண்களே, அந்த ஃபோட்டோவில் இருக்கவரா இவரா? ஒரு 10 இயர்ஸ் பேக் அவர் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்க. ரொம்ப எப்போ எடுத்த மெச்சூரிட்டி ஃபோட்டோ? காலேஜ் படிக்கும்போது எடுத்தது. 4 வருஷம் இருக்கும். அது எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 வருஷம். சார் எனக்கு அவர் மாதிரியே தெரியல. அவர் ஏமாத்தலாம் இப்படி பப்ளிக்காக ஒரு ஷோவில் ஏமாற்றுவாங்களா மேடம்? ரொம்ப அதில் பிளாக்காக வேற இருக்காரு. அதுதான் க்ரூமிங். அவர் மொத்தமாக மாற்றும் போது எல்லாமே அவங்களுக்கு வந்து க்ரூம் ஆயிருக்காங்க. ஸ்கின் டோன்லாம் மாற்ற முடியாது. டேன் ஆனது தான். அதை நம்ம கவர் பண்ணி நம்மளோட ஓன் ஸ்கின் டோன் வரும். டோட்டல் பாடியும் இவ்வளோ கலராக பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன் இல்லையா, நான் ஸ்போர்ட்ஸ்மேன். ப்ரீவியஸாக ஸ்போர்ட்ஸ்மேனாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்வியஸாக சின்ன ட்ரெஸ் போட்டிருப்போம், வெயிலே சுற்றிக்கிட்டு இருப்போம், டேன் ஆகிடும். டேன் ஆனால் ஸ்கின் கருப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டேனை கவர் பண்ணி நம்ம கேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஃபோட்டோ பார்த்தீங்க, இங்கே நேர்லையும் பார்க்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே இப்போ நேரில் இருக்க பர்சனாலிட்டி தானே பிடிச்சிருக்கு. இதுதான் அவங்க க்ரூமிங்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இதுதான் அவங்க க்ரூமிங்னு சொல்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு தோணுச்சு. மொதல் விஷயம் என்னென்னா, இந்த மேக்கப் அல்லது வந்து க்ரூமிங் அப்படின்னு வரும்போது இது ஏதோ எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் இல்லை, ஏதோ ஒரு செலிபிரிட்டியாக இருக்கவங்க, டிவி ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு இமேஜும் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா அது இல்லை. ஏன்னா நம்மளே நாளைக்கு ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்கள். தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் வருது, வாங்கின உடனே கண்ணாடி மாதிரி போட்ட உடனே ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கல. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் க்ரூம்டாக இருக்கப்போ உங்களுக்கு பார்க்க அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நம்மளே ஒரு சின்னதாக புது ட்ரெஸ் போடும்போது ஒரு ஃபீல் வந்துடுது இல்லை? எப்படி வருது? அல்லது புது ட்ரெஸ் வாங்கினா எப்போ போட போகிறோம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. அது ஏன் வருதுன்னா, நம்ம க்ரூமிங்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோம், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது, ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்குது. அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை அன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கும், தீபாவளி அன்னைக்கும், பொங்கல் அன்னைக்கும் இருக்கிறத விட தினம் இருந்தால் தட்ஸ் இட். அதுதான் இருக்கான். அதுக்காக நீங்கள் எக்ஸ்பென்சிவாக எங்கேயோ யூஎஸில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு, ஜெர்மனியில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்கி போடணும்னு இல்லை. நீங்கள் உங்களை நீங்களே க்ரூமாக வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதே போல் திரு கமல் அவர் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் க்ரூமிங்காக மாறுறதுங்கிறது உங்களுக்கு பெருமை சேர்க்குற விஷயந்தான். இப்போ நீங்கள் போகும்போது மேக்கப் பண்ணுறீங்கல்ல, கரெக்டாக ஜாக்கெட் போடணும், கரெக்டாக இது கடனுக்கு பண்ணுறீங்களா? ஏன் பண்ணுறீங்க? எதிராக பார்க்குறவங்க நல்லா இருக்கணும்னு. இப்போ அவங்களும் அதை பண்ண ஆரம்பிக்காங்கன்னா அவங்க உங்கள் மேலே வைக்கக்கூடிய மதிப்பும் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிங்க, மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் 4 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்கள் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை ARS TMT கம்பிகள், கோ பிரசன்டட் பை வீனஸ் தி ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.